சின்ன சின்ன திருட்டில் ஆரம்பிச்சு போக போக பேங்க் கொள்ள வர போற ஒரு காதல் ஜோடியை பத்தின கதை தான் கரோலினா கர்லைன். இந்த படத்துடைய கதை என்னன்னா, டெக்சஸ்ல சின்ன டவுன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற கரோலின் அந்த ஊரை விட்டு வெளியே போனதில்லை. ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு கரோலினா போகணுங்கிறது அவங்களுடைய ஆசை. இந்த சமயத்துல தான் ஓலிவரை வந்துட்டு மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன சின்ன ஸ்கேமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பேங்க் ராபரி பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. இவங்க பேங்கை கொள்ளையடிச்சாங்களா, இவங்க அம்மாவை பார்த்தாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. கான் மூவிஸ்னாலே கூட இருக்கிறவன் புளிய பறிப்பான், ஒரே வன்மமும் துரோகமுமா தான் இருக்கும். ஆனா இதுல அதை காட்டாம இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லவ், இவங்க எப்படியெல்லாம் நாசமா போறாங்கிறது தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. 90s நடக்கிற மாதிரி அந்த ஓல்டு டெக்சஸ் அந்த சைடு, அந்த கண்ட்ரி சைடு வந்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லாவே போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் தான் எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த ஓல்டு கண்ட்ரி மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய 70s சாங்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கேட்குறக்கே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்த கலர் டோன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த பழைய ஸ்டைல்லையே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து எதை நோக்கி போகுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு இந்த பேட்லேண்ட்ஸு, பழைய இதோடைய கிளாசிக் படம் ஒன்று இருக்கு, போனி அண்ட் கிளைடுன்னு ஒரு படம் இருக்கு. அது வந்துட்டு ஒரிஜினலாகவே வந்துட்டு ஒருத்தன் இந்த மாதிரி வந்துட்டு கான் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு படம் தான். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுவுமே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சாதாரணமாக ஜாலியாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போய் ஒரு எண்டுக்குள்ளே போயிட்டு, ஏன்னா ஒரு உங்களுக்கு ரியாலிட்டி வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கும். அங்கே தான் வந்துட்டு இவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே உங்க சமீரா விவிங் வந்துட்டு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். கர்லின் வந்துட்டு ஒரு சாதாரண ஆள், ஆனால் அவளை வந்து ஆலிவர் வந்து ட்ரெயின் பண்ணுவான். ரெண்டு பேத்துக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கனால அப்படியே டியூன் ஆகி பட்டை இழப்புவா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிடுவோம் தெரிஞ்சோன்னா டிவில எல்லாம் ஃபோட்டோலாம் வந்தோடனே அந்த அட்ரினல் இவங்களுக்கு வந்து அந்த பயம் வர ஆரம்பிச்சு, அதனால தப்பான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் போகும். ஸ்டார்டிங் ஜாலியாக ஆரம்பிச்சு அப்படியே போய் ஒரு ட்ராஜிக் எண்டில் தான் போய் முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக போர் அடிக்காமல் போகுது. பெரிய விஷயமா இருந்துச்சு அதுவே. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை போட்டு சாவடிச்சிடறானுங்க. படத்தையே பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராத அளவுக்கு பண்ணி விட்டுறானுங்க. அதனால இது வந்து ஒரு நோன் ஸ்டோரியாகவே இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கண்ட்ரி சைடு கான் மூவி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு நாஸ்டாலஜிக் கண்ட்ரி சைடு கான் மூவி பார்த்த திருப்தி இருக்கும். பை.